கேள்வியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு ஐ நினைக்கிறீங்க? திங்க் பாரி நீங்க தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க வந்துட்டு. யூ வாண்ட் ஜஸ்ட் ஒரு கண்டிப்பா. இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க நீங்க வந்துட்டு. ஒரு ஒரு இதில் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரே சட்டையை போட்டிருக்கோம். அதுதானா? ஓகே. அது வந்து கோயின்சிடென்டலாக தான் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி எந்த வித கன்ஸ்பிரசியும் இல்லை. ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஓ டியர். இப்போ போயிட்டோமா? ஓகே. ஓகே. தென் 2வது வந்து என்னோட பாயிண்ட் வந்து வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. உங்கள் ஆடியன்ஸ் மைட் பி பார்த்துடலாமல் இருக்கலாம். என்னோட ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அதை நான் என் தரப்புலேருந்து சொல்லிடுறேன். பேசிக்காக வீகனிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நாங்கள் பெருசாக எதிர்க்கலை. அது ஒரு சாய்ஸாக இருக்க வரைக்கும் நாங்கள் அதை எதிர்க்கலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீகன் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதோ எங்களுக்கு எந்த வித பாதிப்பையும் தரப்போகிறதில்ல. அதை வந்து நாங்கள் எதிர்க்கவும் போகிறதில்ல. ஸோ அதை நாங்கள் வந்து எதிர்க்கவே இல்லை. அதையும் நான் இங்கே ஒரு இதில் கிளியராக பதிவு பண்ணுறேன். 2வது, எங்களுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீகன் ஆக்டிவிஸ்ட் இன்க்ளூடிங் யூ, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும், எங்களுடைய சில விஷயமான அந்த அனிமல் பேஸ்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வரும் பொழுது, அதை நீங்கள் செய்யாதீங்க, அதை வந்து ஒரு க்ரைமாக நீங்கள் போர்ட்ரே பண்ணுறதை மட்டும் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். 2வது, இந்த வீகன் அஜெண்டா அப்படிங்கிறதையே நாங்கள் வந்து ஏன் அஜெண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 மேஜர் கன்சர்ன் என்னென்னா, அது சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல், அதாவது தற்சார்பு பொருளாதாரத்திற்கு பெரிய அளவு அது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இன்னும் இருக்குது, சில விஷயம் இருக்குது. நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனால் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியான ஒரு ஒரு அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில், இன்க்ளூடிங் இந்தியன் பாப்புலேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் டயட்டை வந்து உலக சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்திய சமூகம் நம்ம தான். ஸோ அங்கேயே வந்து சில அனிமல் வெல்ஃபேர் தாட் ப்ராசஸ் இருந்தனால தான் அந்த வெஜிடேரியன் டயட் அப்படிங்கிறத நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம். அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீகன் அண்ட் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்க வித்தியாசத்தை நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்தியன் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணுற செர்டைன் கம்யூனிட்டிஸ் இப்போ அதை விட பெட்டர் ஆப்ஷன் வீகன் அப்படிங்கிறத வந்து நோக்கி நகர்றாங்க. அது அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் விஷயங்கள்லையும் எங்களோட கன்சர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த வீகன் அஜெண்டா இல்லை வீகன் லைஃப் ஸ்டைலில் பேசக்கூடியவங்களுக்கு பின்னால், இல்லை அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கு பின்னால் சம் கைண்ட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி தாட் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாங்கள் அதில் வந்து அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கல. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த, அதாவது நான் ஏன் வீகனாக மாறுறேன் அப்படிங்கும்போது, நான் வந்து விலங்குகளுக்கு என்னால் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பாயிண்டில் நாங்கள் வந்து உங்களோட நாங்கள் முரண்படவில்லை. ஆஸ் லாங் ஆஸ் அது உங்களுடைய சாய்ஸாக இருக்கிற வரைக்கும், அந்த சாய்ஸ் எங்ககிட்ட திணிக்கப்படும் பொழுது தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல முரண்படுறோம். ஸோ இதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ திங்க் ஸோ உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஓரளவுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் என் தரப்புலேருந்து. நீங்கள் ஒரு சொல்லிடலாம். ஆல் ரைட், சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் வெல்கம். இது வந்து நீங்கள் ஒரு டிபேட்டாக, அந்த டிபேட் ஃபார்மேட் மேபி நீங்கள் என்னை கூப்பிட்டதில் எனக்கு கொஞ்சம் சில ஒரு இது இருக்குது எனக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க யூடியூப்பில். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அதை டெலீட் பண்ணுறேன். நான் பேசலாமா? நீங்கள் டிலீட் பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு நீங்கள் வந்து என் சேனலில் பிளாக் பண்ணியிருக்கீங்க சொன்னேன். நான் வந்துட்டு பிளாகும் பண்ணல. ஓகே, நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறீங்க. பட் சொல்லி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா உங்களோட ஒரு வீடியோ மூலமாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் செர்டைன் சேனல்ஸ் இல்லை செர்டைன் வார்த்தைகள் எங்கனாலே அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கூட அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தூக்கிடும். அது வந்து நாங்கள் எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் எங்களோட பிலீஃபில் இது வரைக்கும் ஒரு கமெண்ட்டும் கூட இது எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டெலீட் பண்ணதே கிடையாது. என் சேனலில் எந்த ஒரு நீங்கள் டெலீட் பண்ணீங்கன்னு அக்யூஸ் பண்ணதே கிடையாது. அது இல்லை சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது நாங்கள் பண்ணலை. பட் நீங்கள் அந்த கமெண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால, அதே போல் நீங்கள் போட்ட கமெண்ட்டையும் நான் கவனிக்கல. உங்கள் வீடியோவை போட்டு அடுத்த நாள் எனக்கு என்னோட யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு அதை வெரிஃபை பண்ணேன். ஸோ அது வந்து இன்டென்ஷனல் கிடையாது. நான் எப்போவுமே வந்து ஒரு ஓப்பன் ஹெல்த்தி டிபேட்டுக்கு நான் தயாராக தான் இருந்தேன். அது
ஆரம்பத்துல இந்த வீடியோஸ் போடும்போதும் கூட அந்த டிபேட்டுக்கு நான் ஓப்பனா தான் இருந்தேன். ஸோ அதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ என் சைட்லேருந்து பாரிசாலனோட ஆடியன்ஸ்க்கு யாரெல்லாம் எனக்கு தெரியாது வந்துட்டு, என் பேர் அரவிந்த் கண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ் நானும் ஒரு தமிழியன் தான். பட் எனக்கு வந்து தமிழை விட இங்கிலீஷ் தான் யூஸ்வலி பெட்டராக வரும். இங்கிலீஷ் பேசி பழகிட்டேன். ஸோ முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரேஞ்சுக்கு நான் தமிழ் பேசுறதுக்கு. ஸோ அபவுட் நீங்கள் இப்போ இந்த கமெண்ட் சொன்னீங்களே வந்துட்டு, அகைன் நான் வந்துட்டு சப்போஸ் அதான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை நான் அந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தேன், நான் சாரி கேட்டேன் நான் வந்துட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்டென்ஷன். எனக்கு வந்துட்டு ஒரு டிபேட் தான் வேணும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு நம்ம ஆளுக்கு இன்டர்நெட்டில் மறைச்சிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சும்மா ட்ராமா தான் வந்துட்டு. நேரில் மீட் பண்ணி ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணி பேசணும் நம்ம வந்துட்டு. ஸோ இஃப் ஐ கேன் கோ ஸ்ட்ரெயிட் யுவர் ஐடியாஸ் தான் வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க வந்துட்டு, இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் லாங் அஸ் நாங்கள் வீகன்ஸ் பார்த்துட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னா நோ ப்ராப்ளம். எப்போ நாங்கள் வந்துட்டு உங்களையும் இல்லை நீங்களும் மாறுங்கன்னு சொல்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை வருது. பட் உங்களுக்கு புரியலையா, வீகனிசம் வந்துட்டு பை ஐடியாலஜி பேசிஸே வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட் இருக்குது. அப்படின்னா அது வந்துட்டு நாட் ஜஸ்ட் இனஃப், அது இருந்தால் மட்டும் போகாது, வளரணும். அதோட அடிப்படையிலேயே அதுதான் வந்துட்டு. ஏன்னு உங்களுக்கு புரியுது வந்துட்டு, பிகாஸ் இப்போ சக மனிதனை வெட்டக்கூடாது, கொல்லக்கூடாது, அடிமைத்தனம் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன். நான் மாத்திரம் அது பண்ணா தப்புன்னு நினைக்கல, இன்னொருத்தரும் அவரை பண்றான்னு தப்பு நினைக்கிறேன். ஸோ அந்த விலங்கை நான் மாத்திரம் பயன்படுத்தாம இருந்தா அது தப்புன்னு சொல்ல வரல. பாரி பண்ணாலும் தப்பு, வருண் பண்ணாலும் தப்புங்கிறேன் நான் வந்துட்டு. ஸோ அப்ப கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டம் தானே வந்து பண்ணுவேன். பை ஐடியாலஜி அது உங்களுக்கு புரியுதா வந்துட்டு நாங்கள் ஏன் பண்றோன்னு. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் நாங்கள் ஏன் பண்றோம் புரியுறதா? உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு வீடியோல அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஒரு வீடியோ வந்து விலங்குகளை வதைக்காதீங்க, அதுகளை கொல்றது பாவம், அதை உணவாக எடுத்துக்கிறது பாவம், அதை செய்யாதீங்க, அது வந்து அது வயலேஷன் ஆஃப் லா, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அஜெண்டா இல்லை அந்த வீகன் ஆக்டிவிஸ்டோடைய நெக்ஸ்ட் லெவல் என்னவா உலகனா, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு உள்ள போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கிட்ட சண்டை பிடிக்கிறதுலையும், அங்க சமைக்கிறவங்க கிட்ட போயிட்டு சண்டை பிடிக்கிறதுலையும், அவங்களோட பிசினஸை கெடுக்கிற இடத்துக்கும் அது வளர்ந்து இருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஆட்களே தெரியும் எனக்கு இருக்கேன் நான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் டெரரிசம். எது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் கத்துறது இல்ல, பிரச்சனை பண்றது, ஒரு பிசினஸ் போய் கெடுக்கிறது உங்களோட பிலீஃப்காக. புரியுதுங்களா? வீகனிசம் இஸ் எ பிலீஃப், நீங்க நம்புறீங்க, ஒரு ஐடியாலஜி. ஆமா, ஒரு ஐடியாலஜி. அது அந்த ஐடியாலஜிக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், பேசலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ பிலீஃப் சிஸ்டம், ஹிந்துயிசம் இஸ் எ பிலீஃப் சிஸ்டம். அதை நீங்க ப்ரீச் பண்ணலாம், ஓகேவா? அதை டேக்கர்ஸ் இருப்பாங்க, வந்து எடுத்துக்கிறாங்க, கன்வெர்ட் ஆகுறாங்க, அது அவங்களோட பர்சனல் ஆப்ஷன்ஸ். பட் இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், நான் வந்து ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ள வந்துட்டு நீ வந்து இந்த கடவுளை கும்பிடக்கூடாது, இந்த கடவுளை கும்பிடுறது வந்து முட்டாள்தனம்னு சொல்லி என்னோட பிலீஃப் சிஸ்டத்தை ஒரு ஹிந்து டெம்பிள்குள்ள போய் நான் சொன்னேன் அப்படின்னா இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் டெரரிசம். பாரு, உங்களுக்கு டெரரிசம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு? இல்ல வார்த்தைகள் முக்கியம். ஃப்ரீலி வந்துட்டு இப்போ இதுதான் வந்து பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட வைஃப் வந்து உங்க வீடியோஸ் கிச்சனுக்குள்ள போனா பாதி நேரம் உங்க வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கும் வந்துட்டு. பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க பேசுறது, கேட்க போனாங்க வந்துட்டு. பட் நீங்க நிறைய டைம் வார்த்தைகளை அர்த்தம் தெரியாம நீங்க யூஸ் பண்றீங்க. நம்ம பேசும்போது வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் டு ஹர்ட் யூ, பட் நான் ரொம்ப ஃப்ராங்கா பேசணும் வந்துட்டு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்ததுன்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுக்கு வேற அர்த்தம். மச்சான் கார்பரேட்டரா மோசம் வந்துட்டு, கார்பரேட் கைகூலி, அஜெண்டா, ப்ராபகேண்டா, டெரரிசம். டெரரிசம்னா டெரர். இன்னொரு நான் சூப்பரா சொல்றேன், நான் வீகன்ஸ் விலங்குகளுக்கு என்ன பண்றாங்களோ அதுதான் டெரரிசம். வேதனையும் வலியும் டெரரும் கொடுத்து கொல்றீங்களே அதுதான் டெரரிஸ்ட். சரி, டெரரிஸ்ட் தானே கழுத்து வெட்டுறான் வந்துட்டு, அடுக்கலாம் வந்துட்டு. ஸோ அதுதான் நான் வீகன்ஸ் பண்றாங்க. நாங்க வந்துட்டு போய் கத்துறத நான் ஓப்பனா சொல்றேன் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆக்டிவிசம்ல அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் வந்து யூ நோ மீ, ஐ எம் எஜுகேட்டர். நான் போய் டீச் பண்றேன், முடிச்சு வச்சுக்கிறேன். ஒருவேளை ஒரு வீகன் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி பண்றாங்கன்னா நான் அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுவேன், நீங்க பண்றதுக்கு கான்சிக்வன்சஸை ப்ளீஸ் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க போலீஸ்க்கு போய் அடி வாங்க போறீங்கன்னா அது உங்க பாடு. நீங்க ப்ளீஸ் பி அவேர். பிகாஸ் அப்படி நீங்க வந்து கத்துறீங்கன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்கிறீங்கல்ல, அது தப்புங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல. நீங்க ஓகே, நீங்க வந்து நான் ஃபார் ஃபெச்டா டெரரிசம்ங்கற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு இது சட்டம் கிடையாது. இட்ஸ் யுவர் பிலீஃப். அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். பை உரிமை இங்க தான் வந்துட்டு நம்ம ரொம்ப பிலாசபிக்குள்ள போயிட்டு இருக்கோம். உரிமைனா நீங்க சட்டப்படி எங்களுக்கு உரிமை இல்லைங்கறீங்களா? இல்லனா இல்ல, பை லாஜிக்கே அங்க உரிமை கிடையாது. ஏன்னா உங்களுடைய உணவு உங்களுடைய உரிமை, என்னுடைய உணவு என்னுடைய உரிமை. இல்ல இல்ல இல்ல, அங்கதான் நாங்க வந்து சோ அகைன் நம்ம வந்துட்டு இப்ப ரொம்ப டீப் அதுக்குள்ள நம்ம ஆரம்பத்துல டீப்பா போயிட்டோம் நம்ம வந்துட்டு. சோ நான் ஓப்பனா சொல்றேன், ஒருத்தவங்க போய் ஒரு ஆக்டிவிஸ்ட் நாளைக்கு ஒரு போய் ரெஸ்டாரண்ட்ல கத்துற அங்க பிரச்சனை பண்றாங்கன்னா நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போறது கிடையாது. ஐ அம் நாட் டூயிங் தட். தட்ஸ் நாட் மை மெத்தட். அது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் எஃபெக்டிவ் தப்புனா பை லா இட்ஸ் ராங். ஆஃப் கோர்ஸ் சட்டப்படி தப்பு தான். அதான் நான் சொல்றேன், சட்டப்படி தப்பா இருக்கிறது தப்பு தான். அது திருட்டுன்னு சொல்லலாம், இல்ல வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நீங்க வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் எங்க மேலேயே கொஞ்சம் கருணை காமிச்சா நல்லா இருக்கும். நாங்க ஏன் பண்றோம்னு புரியுது உங்களுக்கு வந்துட்டு. ம். நாங்க வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா வந்துட்டு நீங்க ஹாயா ஸ்விக்கில ஆர்டர் போட்டு வரப்போது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே. நாங்க நேரா ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்க வீடியோ எடுத்து அந்த விலங்கு சாவறத பார்த்து ரத்தத்தை எங்க சட்டை மேல தெரிச்சு நாங்க அதெல்லாம் பார்த்து 10 நாள் தூங்காம இருந்துட்டு பைத்தியம் பிடிக்காம இருந்திருக்கோம். நாங்க வந்துட்டு ஓகே. என்னென்ன கொடுமைகளா நாங்க கண்ணால பார்த்திருக்கோம் வந்துட்டு. கர்ப்பமா இருக்கிற மாடை வந்துட்டு பின்புறத்துல ஒரு கிளாஸ் வச்சுட்டு குத்தி 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 லாரில ஏற வச்சு கருத்துல முட்டி போட்டு சுத்தி எடுத்து மண்டையை உடைப்பாங்க வந்துட்டு. அதெல்லாம் நாங்க Okay. பார்த்திருக்கோம் நேர்ல Okay. புடி. சோ இல்ல பார்த்தா மனுஷனுக்கு மனசு பாதிக்கப்படும் வந்துட்டு. அது இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன், இன்ஹியூமன் மெத்தட்ஸை வந்து கண்டிப்பா நானும் அக்செப்ட் பண்ணல. No, I'm not talking about inhumane. நான் இல்ல, இல்ல. சொல்றது நீங்க இருக்கு. ஏன் கத்துறோம் நாங்க வந்துட்டு. பட் நாங்க ஏன் பைத்தியம் மாதிரி கத்துறோம் சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி கத்துறோம். ஏன் கத்துறோம் நாங்க வந்து வெறித்தனமா கத்துறோம். ஏன் பண்றோம்? பிகாஸ் எங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதே இது ஒரு சக மனிதனுக்கு ஆனாலும் நம்ம கோவம் வரல நமக்கு வந்துட்டு. வரணும். நான் உங்களுக்கு அதை தான் நான் அதெல்லாம் சொல்றேன். பண்ணிருக்கோம் நாங்க வந்துட்டு. அது புரியுது. ஆ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை ஒரு ஆக்கப்பூர்வமா நீங்க வெளியே காட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என்னோட தரப்புல நான் பேசியிருப்பேன். ஸ்ட்ரீட் டாக்ஸ் சைடில் நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ நான் வந்து ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் வீகனிசம். புரிஞ்சுக்கோங்க. You are against if you're not a vegan. அத நீங்க ஐடியாலஜி புரியாம பேசுறீங்க. நீங்க ஐடியாலஜி புரியாம பேசுறீங்க நீங்க வந்துட்டு. இது பாருங்க, எனக்கு வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸ் மேல நம்பிக்கை உண்டு. புரியுதுங்களா? எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. சொல்றேன் பாருங்க. பை பிலீஃப் நான் வந்து ஒரு சிவனை வழிபடுற ஒரு மரபை சார்ந்தவன். பை பிலீஃப் நான் அதை தான் சாமியாக கும்பிட்றேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ராமன் கோயிலுக்கோ இல்லை வந்து விஷ்ணு கோயிலுக்கோ கூட போனால் எனக்கு ஒட்டாது. ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷனில் நாங்கள் பழகிறது. ஓகே. பட் அட் த சேம் டைம் எல்லா ரிலீஜியன் வருண் வந்து ஒரு கிறிஸ்டியன், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் நானும் அவருடைய பிலீஃபை வந்து நான் என்றைக்குமே குறை சொல்ல போகிறதில்ல, என்னோட பிலீஃபையும் அவர் குறை சொல்ல போகிறதில்ல. அவருக்கு அதில் குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட என்னுடைய இதை அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக என்னோட பர்சனல் பிலீஃப்குள்ள அவர் மூக்க நுழைக்க மாட்டாரு. இதான் சொல்றேன். தப்பு நான் சொல்றேன். நீங்க எடுக்கிற கம்பேரிசனே அடிப்படையா தவறா இருக்குது. நீங்க வந்துட்டு நான் இந்த ரிலிஜன் ஃபாலோ பண்றேன், அவர் அதை ஃபாலோ பண்றேன் இருக்காங்க. நீங்க உலகத்தை இங்க வாழ்றீங்க சமுதாயத்துல. ஆனா இன்னொருத்த ஒரு கொலைகாரனா இருக்கான், ஒரு ரேபிஸ்டா இருக்கான், ஒரு தீவிரவாதியா இருக்கான். அவன் கூட கேன் யூ கோஎக்ஸிஸ்ட்? இங்க சிம்பிளா சொல்றேங்க. Can you coexist with him? Yes or no? Yes or no question பாரு. கண்டிப்பா no. You can't. அதே மாதிரி நாங்க வீகன் சொல்றோம், நீங்க வந்து நீங்க பிரச்சனை மர்டரா இருக்கீங்க, ரேபிஸ்டா இருக்கீங்க, டெரரிஸ்டா இருக்கீங்க வந்துட்டு. சோ நான் இப்ப திரும்ப சொல்றேன், இந்த இடத்துல தான் நீங்க வந்து உங்களுடைய ஒரு சில நரேஷன்ஸ்ல இருந்து நீங்க மாறுறீங்க. ஒரு இங்க ஆஸ் எ ஹியூமன் ஸ்பீசிஸ் மட்டும் இல்ல, இயற்கை சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த இயற்கை சட்டத்துல இருங்க, உங்களுக்கு தெரியுமா நேச்சுரல் லா, யூ நோ தட் ரைட்? Yeah, it doesn't apply in society. ஓகே. இந்த நேச்சுரல் லாக்கு அப்புறம் தான் நம்மளோட கல்ச்சுரல் பேஸ்டான டெவலப்மெண்ட்ஸு, ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாமே நேச்சுரல் லாவை பகச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ பகச்சிக்கிட்டு தான் இருக்கும் பாரு. நேச்சுரல் லானா டார்வினியன் எவல்யூஷன், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படியே வாழ்ந்துட்டு சொசைட்டியில் நம்ம வந்துட்டு சொசைட்டியில் லாஸ் இருக்குது. சொசைட்டியில் லாஸ் இருக்குங்க. இந்த ஹியூமன் சிவிலைசேஷன் அதை வந்து உருவாக்குது. சரிங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, பட் ஆஸ் எ ஹியூமன் நம்ம ஒட்டுமொத்த நேச்சுரல் லாக்கும் நம்ம எதிராக போனோம் அப்படின்னா we are going to get affected. நம்ம மட்டும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை, இந்த உலகத்தையும் இந்த ஈகோசிஸ்டத்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் பொறுத்து இருக்கு. சிம்பிள் ஆஸ் தட். நம்ம ஒரு சிவிலைசேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு சிவிலைசேஷனாக, ஒரு பெரிய சொசைட்டியாக. இது வந்து மனிதர்கள் நாட் இன்டென்டட், இது வந்து ஒரு எவல்யூஷன் கிடையாது, இது சிவிலைசேஷன். நமக்கு ஒரு மூளைங்கிறது ஒன்று வந்த உடனே நம்ம வந்து நம்மளோட சர்வைவலுக்காக இவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டியாக மாறிட்டோம். கரெக்டாக? இன்றைக்கி ஓவர் பாப்புலேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் எங்கேயோ போய்ட்டோம் நம்ம வந்துட்டு. இல்லை, இதுக்குள்ளே தான் வருது. ஏன்னா வீகன்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு வீகன் டயட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னா அது ஈகோ ஃப்ரெண்ட்லியான டயட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? No, I don't. மேபி நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், பட் அது இருக்குது. பட் அதுக்கும் வீகனிசம்க்கும் no, you're அதான் பாரு, you are completely misinformed. If I can be honest with you, நீங்க போட்டிருக்கீங்க அந்த வீடியோ வந்துட்டு வீகனிசம் பத்தி. இதுல வந்துட்டு நீங்க போட்ட வீடியோ எடுத்து தூரத்துல பார்க்கறது சின்ன சில மாதிரி இருக்கும், அழகா இருக்குது. கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லா கிராக்ஸ், தொட்டா நொறுங்கி விழுந்துரும். அது ஒரு டெப்த்தே இல்ல. தொடுங்கங்கறேன். பண்ணலாமா? அப்போ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களா? 20 questions. Can we start right now? Okay, நடுல வேணா திருப்பி come back to this topic வந்துட்டு. Okay. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஆடியன்ஸ்க்கு புரியறதுக்கு எந்தெந்த क्वेश्चंस நான் கேட்கணுமோ, எந்தெந்த வந்து ஃபேட் எவல்யூஷன்லயே வந்து ஃபேட் அதிகமா நம்ம உடம்பு தக்க வைத்துக் கொள்வதற்கான தகவமைப்போடு நம்ம பரிணமித்திருக்கிறோம். அப்ப இந்த ஃபேட் அதிகமா எந்த உணவுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க தானியங்கள், பயிர்கள், இதுல இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் கிடைக்கும். ஆனா கொண்டக்கடலையில ஃபேட் இருக்குங்க, சாப்பிடுங்க. எவ்வளவு கொண்டக்கடலைடா நீ சாப்பிடுவ ஒரு நாளைக்கு? எப்படி சாப்பிடுவ நீ? கொண்டக்கடலைனா ஒரு சட்டி கொண்டக்கடலை சாப்பிடுவியா? எவல்யூஷன்லயே வந்து ஃபேட். ஓகே, இது நான் few points எக்ஸ்பிளைன் வந்துட்டு. Do you still agree with this statement? Yeah. இது நீங்க சரி நினைக்கிறீங்க வந்துட்டு. ஆமா. Really? Oh, okay, fine.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூ அக்ரிமெண்ட்ஸ். நீங்க இந்த வீடியோ ஆரம்பத்தை ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அபவுட் ஹியூமன் எவல்யூஷன் வச்சிருப்பீங்க. அதுல வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் நோ ஐ டோன்ட் டிஸ்அக்ரி வித் எனிதிங் பிகாஸ் நீங்க சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கீங்க. நீங்க ஃபுல் அக்ரிமெண்ட் வந்துட்டு அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா வந்துட்டு ஹியூமனோட எவல்யூஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாஸ்தியான ஃபேட் ஹோல்ட் ஆன் பண்றோம். ஏன்னா நம்மளோட எவல்யூஷன்ல நமக்கு தேவைப்பட்டிருக்குது. ஸோ அடாப்டேஷன் அது. இப்போ எங்க மிஸ்இன்டர்பிரேஷன் இருக்குன்னா வந்துட்டு யூஆர் பொட்ரேயிங் தட் நம்ம வந்துட்டு உடம்புல கொழுப்பை ஏத்தணும்னா அசைவம் சாப்பிட்டாதான் அதுல இருந்து கொழுப்பு ஜாஸ்தியா கிடைக்கிறது ஏத்த முடியும் நீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லலை, பட் யூ கைண்ட் ஆஃப் அலூடட் டு தட். எஸ், ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலரிஸ்னா என்னதான் தெரியுமா வந்துட்டு கேலரி சர்ப்ளஸ் கேலரி டெபிசிட்னா. ஆமா. ஸோ எதுக்கு நமக்கு மீட் தேவை? நமக்கு வந்துட்டு கேலரிஸ் எதுலேருந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபேட் ஏற போகுது, கம்மியாக இருந்தால் ஃபேட் குறைய போகுது. எதுக்காக நீங்கள் வந்துட்டு மீட் சாப்பிட்டா தான் வந்துட்டு ஃபேட் கிடைக்க மாதிரி பேசிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு? அதாவது பயோ அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்களோட தானிய வகைகள் இருக்கா? தானிய வகைகள் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கு? தட்ஸ் கொஸ்டின் நீங்கள் தெரியும். தானியம்னா கிரெயின்ஸ். சரி, உங்களுடைய வீகன் பேஸ்டு ப்ரோட்டீன் டயட் இருக்குல்ல, ப்ரோட்டீன் டயட். இப்போ நாங்கள் அசைவம் எடுத்துக்கிறோம்னா அதோட மெயின் சோர்ஸ் வந்து ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீனுக்காக தான் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய வீகன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன? சோய் சங்க்ஸ், ஓகே, டோஃபு, ஓகே, டெம்பே, ஓகே, செய்டான்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க வந்துட்டு? செய்டான், ஓகே, புரோட்டீன் பவுடர்ஸ். இந்த 5 தான். ஓகே. சரி, ஓகே. இல்ல வந்து இதான் லோ கார்போஹைட்ரேட் ஹை புரோட்டீன் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஹை. இஸ் நாட் நேச்சுரல். நேச்சுரல்னா இந்த சென்ஸ் அது அதெல்லாம் வருது. அப்புறம் டோன்ட் வரி, நேச்சுரலா எல்லாம் எழுதிருக்கேன் நான் வந்துட்டு. அது இருக்கட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா இந்த தானியங்கள்லாம், இதோடைய பயோ அவைலபிலிட்டி, அதுக்கு அடுத்து இந்த இதில் இருந்தக்கூடிய அப்சார்ப்ஷன் ரேட், ப்ரோட்டீனோட அப்சார்ப்ஷன் ரேட். இப்போ இதுக்கு வந்து நான் சில சயின்டிஃபிக்கல் ஆர்டிகல்ஸே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் கேள்வி தப்பாக புரிஞ்சுட்டீங்க வந்துட்டு. we are not talking about பயோ அவைலபிலிட்டி மாதிரி. நீங்கள் கேலரிஸ் எக்ஸஸாக எடுத்துட்டா உடம்புல பாடி ஃபேட் ஏறும். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இதுக்கு கேலரிஸ்க்கும் பயோ அவைலபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது வந்துட்டீங்க. அதாவது நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ நான் வந்து அங்கே ஏன் எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற சில வார்த்தைகள் சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அது ஏன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இன்னைக்கு இருக்கிற அரவிந்தும் இன்னைக்கு இருக்கிற பாரியும் சாப்பிட்ற உணவை பற்றி நான் பேசலை. எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பேலியோலித்திக் ஏஜஸ். அங்கிருந்து நான் மனிதர்களுடைய நாகரிகத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன், வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கேன். அது இங்க பாரு, நீங்க ஒரு பேசிக் சயின்டிஃபிக் எரர் உங்களுக்கு இன்னும் புரிய சொல்ல வந்துட்டுனா, நீங்க சொல்லிருக்கீங்க கொழுப்பு சத்து சாப்பிட்டாதான் வந்துட்டு உடம்புல கொழுப்பு ஏறும். இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு. கேலரிஸ் சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ஏறும். நீ அதுல சொல்லு. see like நீங்க வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இடத்துல இப்படி சொல்லி ஒன்றும் இல்லை. இப்போ கேலரி சாப்பிட்டாலும் கொழுப்பு ஏறும். கொழுப்பு சாப்பிட்டா என்ன ஏறும்? கொழுப்பு எக்ஸஸ் சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ஏறும் வந்துட்டு உங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நோ எக்ஸஸ் கேலரி சொல்ல நீங்க வந்துட்டு நீங்க இதுதான் நான் சொல்றேன் பாருங்க. யூ ஆர் பிளேயிங் வித் வேர்ட்ஸ். பிளேயிங் வித் அதுதான் ஃபேக்சுவல் எரர். You are playing with words. You are playing with words. அவ்வளவுதான் சொல்ல முடியும். Playing with words apparently. இருங்க பாரு இன்னொன்னு. அதுக்கப்புறம் சொல்ற எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கொண்டக்கடலை எவ்வளவு சாப்பிட முடியும்? சட்டி கொண்டக்கடலை ஒரு ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட். ஆமா. எதுக்காக நீங்க ஒரு ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் ஒரு ஹை ஃபேட் ஃபுட் தட் இஸ் மீட் கூட கம்பேர் பண்றீங்க? அதுக்குள்ள வேர்க்கடலை இருக்கு, எள்ளு இருக்கு, தேங்காய் இருக்கு. வேர்க்கடலை எவ்வளவு திம்பீங்க? எத்தனை கிலோஸ் தின்னா உங்களுக்கு ஒரு மீட்டோட புரோட்டீனை ரீப்ளேஸ் பண்ணனும் நீங்க நம்புறீங்க? ப்ரோ நம்ம புரோட்டீன் பத்தி பேசல இங்க. அதுதான் நீங்க குழப்பிருக்கீங்க. we are talking about உடம்புல கொழுப்பு சத்து. மனுஷன் எவல்யூஷன்ல பரிணாம வளர்ச்சியில கொழுப்பு சத்து தக்க வைக்கிறதுக்கு சொன்ன விஷயம் எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டக்கடலை கிடையாது. எவல்யூஷன்ல கிரவுண்ட் நட்ஸ் கிடையாது. ரைட். அப்ப என்ன அந்த எப்படி வந்து மனிதன் தன்னுடைய ஃபேட் ரிசர்வ்ஸை அதிகப்படுத்துவான்? எந்த ஃபுட் நான் சொல்லுங்க. எந்த ஃபுட்? you are talking about paleolithic times. யா எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற அந்த வார்த்தையை ஏன் அதை பயன்படுத்துறேன்? அதுக்கு தான் பயன்படுத்துறேன். எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க அப்படிங்க பிரசன்ட் பண்ணல பாரு. நீங்க அப்படிங்க பிரசன்ட் பண்ணல. நான் தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எவல்யூஷனை பத்தி நான் பேசிட்டு வரேன், நீங்க சொல்றீங்க. எஸ். ஏன் அதை நான் பேச போறேன் எவல்யூஷனை பத்தி? வேணா வந்துட்டு இப்போ நம்ம வீகன்னா உணவு இன்வால்வ் ஆகுது நமக்கு வந்துட்டு. சோ ஆப்வியஸ்லி மனுஷனோட பயாலஜி பத்தி பேசுறீங்க நீங்க வந்துட்டு. அதை தான் சொல்றேன் எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மனுஷன் பயாலஜில எனி கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் உடம்பு கொழுப்பு. நான் இப்ப கேக்குறேன் இன் பேலியோலித்திக் ஸ்டேஜஸ் அதிக கேலரி ஃபுட் எது? ஹனி. It's not vegan. It's not vegan, I know. Meat, it's not vegan. Tubers. அது என்னது? அதான் அந்த கிழங்குகள் பெருசா வளருமே வந்துட்டு பூமி கீழ எடுத்துட்டு. நோ டியூபர்ஸ் வந்து நமக்கு அப்புறம் தான் டியூபர்ஸ் வந்து நம்மளால கன்சியூமபிள் அமௌண்ட்டுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்துட்டு டியூபர்ல தான் வரும். பட் அதெல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ்லாம் அதான் தோண்டி சாப்பிட்டுருக்காங்க வந்துட்டு. அதெல்லாம் வந்து சிவிலைசேஷன் வளர தான். நாட் இன் பேலியோலித்திக் ஏஜஸ். டியூபர்ஸ் வந்து ஒரு ஹைபிரிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபுட். இயற்கையில் கிழங்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் மூலமா அந்த கிழங்குகளை நம்ம பெருசாக்கியிருக்கோம். பட் பெரும்பாலும் அது வந்துட்டு ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் டயட்டா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் நாட் இன் பேலியோலித்திக் ஏஜஸ்.
இட் வாஸ் நியாண்டர்டால் டைம்ஸ்ல சாப்பிட்டிருக்காங்க bro. not from hunter gatherers. No. அதுதான் கேதரர். ஹண்டர் தான் மெயின் புரியுது எனக்கு. அண்ட் கேதரர் ரெண்டு இருக்குது. கேதரர்ங்க அந்த டைம்ல கேதர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி நீங்க சொல்ற பிளான்ட் பேஸ்ட் டயட்ல நீங்க டியூபர்லாம் சொல்றீங்கல்ல, இது இந்த டியூபர்ஸ் இருந்துச்சு பை நேச்சர் இருக்கு. பட் அதோட சைஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டா இருக்கும். ஸோ அப்புறம் அது இல்லாமல் அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்போ. ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாதனால ஒரே ஃபார்ம் ஆஃப் கிழங்குகளை வந்து மக்கள் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இல்லை இஃப் யூ டாக்கிங் அபௌட் பேலியோ டைம்ஸ் தான் எதுக்கா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒன்னால எவ்வளோப்பா கொண்டக்கடலை சாப்பிட முடியும், ஒரு சட்டி நிறைய சாப்பிட முடியுமா? யூ கமிங் டு மாடர்ன் டைம்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு ஐ எம் கம்பேரிங். இங்கே பாருங்க, நான் வந்து பேலியோலித்திக் மென் கிட்ட பேசல, இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் கிட்ட பேசுறேன். பட் மாடர்ன் ஹியூமன்ஸ் கிட்ட பேலியோலித்திக்ல என்ன அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல நான் பேசின ஒரு விஷயம் அது. No, you did not. Shall I play it again if you want? நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீடியோ நீங்க போட்டா தான் அது முடியும். அப்ப No, it will take time. சரி, ஓகே. Okay. Audience will be the judges. Yeah, So அவங்க அதுல முடிவு நான் just statement சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு புரியுதுல? எனக்கு புரியுது. During Paleolithic ages அது ஒத்துக்கிறீங்களா? no extra calorie food other than meat. இத ஒத்துக்கிறீங்களா? Not mostly meat. I'll agree major meat தான் வந்துட்டு. வேற என்ன இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கேக்குறேன் நானு. சொல்றேன் டியூபர்ஸ் வந்துட்டு இல்ல டியூபர்ஸ் இல்ல. அதையும் வேற நீங்க wrong false information வந்துட்டு ஐஸ் ஏஜ்ல இருந்து மனிதர்கள் dig underground and they get tubers in the it's been a part இருந்துச்சுங்க. நான் டியூபர்ஸ் in the sense இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற டியூபர்ஸ் எல்லாமே ஹைபிரிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டியூபர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டியூபர்ஸ் பாய்சனஸ், அது வந்து தலைச்சு வரும். இதுக்காக அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும். சரியா? இப்ப மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த ஃபுட்டை வைல்ட் அனிமல்ஸ் திங்கக்கூடாதுங்கிறது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா டியூபர்ஸ் கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த டியூபர்ஸ் எல்லாமே பாய்சனஸ். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் வந்து இந்த பாய்சனஸ் டியூபர்ஸில் லெஸ் பாய்சனஸான சில விஷயங்களை பார்த்து அதை செலக்டிவ் ப்ரீடிங் மூலமாக கொண்டு வந்து ஓவர் ஜென்ரேஷன் இட் ஹேப்பன். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மோஸ்ட் ஆஃப் டியூபர் வெரைட்டிஸ் வேஸ்டிங் டைம். இது தேவையே இல்லை. வேஸ்டிங் டைம், இட்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் டியூபர்ஸ் நமக்கு தேவை வந்துட்டு. என்னோட பாயிண்ட் சிம்பிளா வந்துட்டு எண்ட்ல நீங்க சொல்லி வச்சுக்கோ, அந்த காலத்துல தான் சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு பெரும்பாலும் கேலரிஸ் இதுல இருந்து தான் வந்திருக்குன்னா கூல் அக்ரி. பட் வெயிட், அது நீங்க சொல்லல. You are alluding as if that நீங்க வந்து எவ்வளவுப்பா கொண்டக்கடலை அந்த லைன் தேவை. அதே நான் இப்போயும் நான் வரேன், ஒன்றும் சொல்ல. இப்போ ஒரு மீட் பேஸ்ட் டயட்ல ஒருத்தன் எடுத்துக்கிற புரோட்டீனை நீங்க talking about fat not protein. சரி, ஓகே, ஃபேட் சரிங்களா, ஃபேட் கண்டென்ட். இப்போ நீங்க இதுல எந்த இடத்துலனா நீங்க சாப்பிடுற உணவு எக்ஸஸ் கேலரிஸ் ஆகும்போது ஃபேட்டா நமக்கு ஸ்டோர் ஆகும். இதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, பட் நான் அந்த இடத்துல என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, நான் எவல்யூஷனை பத்தியும் பேசிட்டு வந்ததுனால அந்த இடத்துல அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ மேபி இட்ஸ் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் பாக்குறேன். நோ பாரி, இது ஓகே ஃபைன். இது என்னோட கிரிட்டிக் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு நிறைய உங்க வீடியோஸ் பார்த்திருக்கேன், எஸ்பெஷலி இந்த வீகன் வீடியோல நீங்க இங்கேயும் அங்கேயும் மிக்ஸ் பண்ணி விடுறீங்க. இது எப்படி தெரியுமா வந்துட்டு, ஒரு நீட்டா இங்க ஒரு வயர் இருக்குது நிறைய வந்துட்டு, நீங்க பேசும்போது அப்படியே கலச்சி விட்டுறீங்க. நாங்க தான் ஒவ்வொன்றா எடுக்க வேண்டியிருக்கு வந்துட்டு. அந்த மாதிரி யூ ஆர் மிக்சிங் அண்ட் மேட்சிங் நீங்க வந்துட்டீங்க. இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க, அதுக்கு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஓகே, சோ ஓகே யூ அக்ரி தட் எக்ஸஸ் கேலரிஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபேட். ஒரு வீகன் டயட்ல இருந்து வந்துட்டு நமக்கு எக்ஸஸ் கேலரிஸ் வேணா எடுத்துக்க முடியும். இப்போ எடுத்துக்க முடியும். ஆஃப் கோர்ஸ் இப்போ எடுத்துக்க முடியும். இப்போ தான் முடியும். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசால இருக்க மக்களுக்கு அது கிடைக்காது. காசால இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க்கும் கிடைக்காது வந்துட்டு, நெட்வொர்க்கும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது. என்ன பண்ண கிடைக்காது. ஆமா, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இப்போ வந்துட்டு அதான் நான் சொல்றேன். நம்ம சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ ஏதோ நடக்கும் பொழுது நமக்கு வீகனிசம் கை கொடுக்காது. அதுதான் அப்ப நம்ம நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்ல நமக்கு மீட் வந்து ஒரு தேவையா இருக்கும் நான் சொல்றேன். அதுவும் வருது. ஓகே ஃபைன். இஃப் யூ வாண்ட் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது ஏன் இப்படி வருது இருங்க. மார்க்கெட்டிங் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. சாரி, மார்க்கெட்டிங் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. பால் தயிருக்கு மார்க்கெட்டிங் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ பால் தயிர் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்குது. நம்ம உயிர்களை பெருசாக கொள்ள தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வெஜிடேரியன் கோட்பாட்டை கொண்டு வரான். பால் தயிருக்கு மார்க்கெட்டிங் கொள்ள. ஓகே, இங்க நான் மெயினா என்ன கேட்க போறேன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வீகன் ஓட பிரின்சிபல் மெயின் ஐடியா என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா வந்துட்டு? டு யூ நோ வாட் தி எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆர் நாங்கள் என்ன ஐடியாலஜி ப்ரீச் பண்ணுறோம்னா? பிகாஸ் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் மென்ஷனே பண்ணல. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு டீபங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வீகனோட ஐடியாலஜி இதுதான், இந்த ஐடியாலஜி இந்த பாயிண்ட்ஸ்னால ராங்காக இருக்குது, ஃப்ளாடாக இருக்குது சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. பட் இங்கே என்ன இருக்குன்னா பேசிக்காக வந்துட்டு நீங்கள் இது வந்து 1 hour லாங் வீடியோ. இந்த 1 hour வீடியோவில் நீங்கள் 20 minutes அபவுட் எவல்யூஷன் பேருக்கு நமக்கு வந்துட்டு இவர் கூட 13 நிமிஷம் உங்கள் கருத்து அப்பேரண்ட்லி ஏன் பீஃப் சாப்பிட்றத ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போர்ஷன் பேருக்கு. அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பார்த்தோம் வந்துட்டு வீகனிசம் பற்றி நீங்கள் ஆக்சுவலாக பேசினதே ரொம்ப கம்மி. பட் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மிச்சம் எல்லா மேட்டரையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசுறது வந்துட்டு ஒரு 50% ஃபேக்டாக இருக்குது.
நடுல வந்துட்டு ஒரு 10 பொய், நடுல ஒரு 10 மிஸ்இன்ஃபர்மேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு லம்பா கொடுக்கும்போது பாக்குறவனுக்கு எல்லாம் உண்மை தான் தெரிஞ்சு வந்துட்டு. ஸோ ஐம் ஆஸ்கிங் யூ பாரு, இப்போ வெஜிடேரியன் பத்தி நீங்க சொல்லிருக்காங்க வந்துட்டு, வீகனோட கருத்து என்னது? வாட் ஆர் வி ப்ரீச்சிங்? நாங்க வந்துட்டு எக்ஸாக்டா நாங்க என்ன ப்ரீச் பண்றோம்? நாங்க வந்துட்டு அனிமல் ரைட்ஸ், ரைட், அண்ட் வாட் இஸ் தட்? வாட் ஆர் வி ஆஸ்கிங்? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தே ஆர் ஈக்குவல், அப்படிதானே சொல்றீங்க? இன் வாட் வே? இன் எவ்ரி வே. நாட் இன் எவ்ரி வே. கிடையாது வந்துட்டு. உங்களுக்கு லைசன்ஸ் தரலாம், ஒரு மாட்டை கொடுக்க லைசன்ஸ் வந்துட்டு நம்ம. அது உங்களுக்கு தெரியுதுல்ல அதெல்லாம். வெயிட், நீங்க சொல்லுங்க. ஐம் ஆஸ்கிங். எனக்கு அது தெரியல. எனக்கு என்னன்னா, இப்போ வீகன்ஸ் நீங்க பேசுற பல காணொளிகள் பார்க்கும்போது என்ன மாடும் மனுஷனும் ஒன்றும் தான் ஒரு திங்க் பண்றாருங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு தெரியுது மாடு கார் ஓட்டக்கூடாது. யா, பட் நீங்க வந்துட்டு வீகனிசம்னு ஒரு வீடியோ போட்டு பேசும்போது யூ ஆர் பொட்ரேயிங் அஸ் ஒரு, உங்களுக்கு எந்த வேலை எங்களை பொட்ரே பண்ண தோன்றதோ நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு வெரி பெஜிடேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வே வந்துட்டு. ஹியூமன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எனி அதர் அனிமல்ஸ். எனி அதர் அனிமல் இஸ் நாட் ஈக்குவல் டு எனி அதர் அனிமல்ஸ். எனி லைஃப் ஃபார்ம் இஸ் நாட் ஈக்குவல் டு எனி லைஃப் ஃபார்ம். எல்லாத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய வேரியேஷன் இருக்கு, தட்ஸ் ஃபைன், நிறைய வே ஆஃப் லைஃப் இருக்கு. பட் வாட் இஸ் வீகனிசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீகனிசம்ல நாங்க விலங்குகளை கொல்லக்கூடாது கூட நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க வந்துட்டு பிகாஸ் அதுவே வந்துட்டு கொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் தேர் ஆர் சினாரியோஸ் நாங்க வீகன்ஸை கொல்றோமே. நாங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியாது வந்துட்டு எங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க பேசி கொள்றீங்க, அது ஓகே. பட் ஓ ரியலி? ஓகே ஃபைன். உங்க தவறுகள் எடுத்து காமிக்கும் போது உங்களை பேசி கொள்றேன் நான் வந்துட்டு. நைஸ் ஈகோ ப்ரோ. ஃபைன், எனிவேஸ் நோ வரி. நாங்க ரீசெண்டா தான் போவோம் அந்த மாதிரி. பட் நான் தான் எதுவுமே வரவே இல்லை. சரி, ஓகே ஃபைன். நீங்க நடுவர. Here's my point though. So veganismங்கிறது actual definition உங்களுக்கு என்னதுன்னு தெரியல. ஆனா ஒரு 1 சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். But wait, தெரியாம நீங்க ஒரு 1 hour வீடியோ போடுறீங்க நீங்க வந்துட்டு. எனக்கு தெரியுதுங்க, but you assume I don't know that. So you have to explain what is veganism. நான் explain பண்றேன், but so தெரியாம you misrepresented us and portrayed us wrongly நீங்க வந்துட்டு. I know what is veganism. நீங்க explain பண்ணலாம் தாராளமா. Then tell me no. நான் தான் சொல்றேன் அனிமல் ரைட்ஸ்ங்கறேன். அப்ப veganism is not equal to animal rights. Animal rights தான் என்னது? என்னது சொல்லுங்க. human rights என்னது சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டா கேள்வி தூக்கி அனிமல போடுறீங்க நீங்க வந்துட்டு. அத தாங்க சொல்றேன். இப்ப human rights இருக்கு. What do you mean by human rights? I asked him a question. Can he answer it back? ஆனா எனக்கு கியூரியஸா இருக்கு. since you said like you were about to say veganismனா என்னன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அவரோட அவர் தானே வீடியோ அவர் இது வரைக்கும் அந்த வீடியோ போடலனா நான் இங்க இருப்பேன் வந்துட்டு. இல்ல veganism is equal to animal rights. You're right, 100% agreed. Now what does animal rights mean பாரி? அனிமல் இப்ப அத தான் கேக்குறேன். animal rights meanனா human rights னு ஒன்னு இருக்குல்ல? ஆமா, human rights னு ஒன்னு இருக்குல்ல? what does human rights mean? அந்த கேள்வி தான் உங்ககிட்ட நான் திரும்ப கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க அவரோட டெஃபினிஷனை கேட்க விரும்புறீங்க. நான் ஒரு கேள்வியை கேட்டா அவர் திருப்பி கேக்குறாரு வந்துட்டு. human rightsங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் ஓபனா சொல்றேன். human rightsங்கிறது humans ஃபாலோ பண்றது இல்ல. bro I asked the definition. யாரு ஃபாலோ பண்றாங்க இந்த வேர்ல்ட்ல ஹியூமன்ஸ்குள்ளே ஹியூமன் ரைட்ஸ் ஓபனா இல்ல. நம்ம டைவர்ட் ஆகி இந்த லேன்ல போயிட்டு இருக்கோம். நான் கேட்ட சிம்பிள் क्वेश्चन. veganism your right equal to animal rights. I am agreeing with you. அதான் நான் சொல்றேன். பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா animal rights is equal to veganism. இது கரெக்ட்டா நான் கேட்டேன். Yes, I agreed. Good. இப்போ நீங்க அனிமல் ரைட்ஸ்னா என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க. Yes, சொல்லுங்க டிஃபைன் பண்ணுங்க. நான் தான் அனிமல் ரைட்ஸ்னா என்னன்னா ஒரு விலங்கோட உரிமை. அந்த விலங்கோட உரிமைனா அதோட ஈகோசிஸ்டத்துல அது எப்படி வாழுதுங்கிறது, அது மாதிரி அது வாழணும்ங்கிறது அதோட உரிமை. ஓகே, நோ நாங்க வீகன்ஸ் அதை கேட்கல வந்துட்டாங்க. சோ நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஓகே, we are not demanding that. நாங்க கேக்குறது ஒண்ணுதான். இது வந்து எனக்கு தமிழ்ல சரியா வருமா தெரியல. நான் ட்ரை பண்றேன், அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். நீங்க வேணா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. மனிதர்கள் விலங்குகளை எதுக்காகவும் பயன்படுத்த கூடாது. Animals should not be exploited as commodities by human beings. Okay. அதுதான் நாங்க சொல்றோம். சட்டப்படி எங்களுக்கு வேணும் அந்த ரைட்டிங் வந்து எங்களுக்கு. அனிமல்ஸ் ஆர் நாட் கமாடிட்டிஸ். மனிதர்கள் அவங்கள பயன்படுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது, கொடுமை செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் நாங்க we don't give that because இதெல்லாம் ஒரு லூஸ் டெஃபினிஷன். கொடுமைனா என்னது? சப்ஜெக்டிவா மாறிட்டு நமக்கு வந்துட்டது. கொல்லக்கூடாதுன்னா கொல்ற சூழ்நிலை எவ்வளவு வருது இந்த உலகத்துல இருந்து பிள்ளைங்களை கொல்றதுக்கு. ஸோ நாங்க சொல்ற ஃப்ரேம் ஒர்க் சாலிடா நிக்கணும் எங்க வச்சாலும் நாங்க வந்துட்டு. ஸோ எங்க ஃப்ரேம் ஒர்க் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்க ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு அனிமலா இருக்கட்டும், மேனா இருக்கட்டும் வந்துட்டு. இப்போ அந்த காலத்துல டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் நடந்தது. அப்போ வந்துட்டு அந்த மனிதனை வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா பார்க்காம நம்ம வந்துட்டு அவங்களோட பாடியை நம்ம விற்க முடியும். அவங்க மேல ஒரு பார் கோட ஒரு டேக் விட்டுட்டு we can sell them. அதுக்கு பேர் தான் கமாடிஃபிகேஷன். ஒரு அனிமேட்டட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு ஒரு செல்போனோ ஒரு ஷூ மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம். நம்ம வந்துட்டு அதுதான் நம்ம கூட நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த கமாடிட்டிங்கிறத நீங்க ஹியூமன் ஸ்லேவரியோட கம்பேர் பண்றீங்க, கரெக்டா? எஸ், பட் அது நீங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆஸ் எ ஸ்பீசியஸ் நமக்குள்ள நடந்த அந்த விஷயங்கிறது ஒரு மனிதன் தாழ்த்தி நடத்துறதுங்கிறது ஸ்லேவரி. ஓகேவா? பட் ஒரு மனிதன் வேற ஒரு ஸ்பீசியஸோட
ஒரு விதமான ஒரு உடன்படிக்கையில இருக்கிறதுங்கிறத பை நேச்சரா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வருது அப்புறம் நமக்கு வந்துட்டு. இஃப் யூ வாண்ட் ஹியர் தி திங். நீங்க இது மாதிரி ரிப்ளை பண்ணலாம் எனக்கு வந்துட்டு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பாயிண்ட்க்கு வர தான் போறோம். இல்ல இப்பவே நீங்க என்கிட்ட அக்யூசேஷன் வைக்கும்போது நான் ஓகே எக்ஸ்பிளனேஷன் ஃபேர் எனஃப். சாரி. கோ ஆன். சாரி. ஸோ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அது பேரு. ஸோ இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஹியூமன்ஸ் மட்டும் பண்றாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஏஃபிட்ஸ் பண்றது உங்க வீடியோல போட்டிருக்கீங்க. சோ அது ஒரு கம்ப்ளீட். அதுக்கு போல நம்ம வந்துட்டு அந்த பேஜ் யூ வாண்ட் ஜம்ப் டு தட். ஐ டோன்ட் மைண்ட். சரி ஓகே, Go on. நீங்க ஜம்ப் பண்ணலாம். We ஸோ can- வரிசையா போலையா நம்ம இப்போ அது மாதிரி இப்போ வந்து- ரைட் அவரும் பேசணும். ஐ cannot cut him short. ஏன்னா, ஒண்ணே ஒண்ணு, நீங்க ரெண்டு பேருமே கடைசியில இதுதான் கரெக்ட் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு ஏஞ்சி போறது இல்ல. சோ அதனால தான் இது போக எப்படி தெரியுதுன்னா பாக்குறவங்க தான் வந்து சரி இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இங்க வந்து வந்து என்னோட பிலீஃப் அவரோட பிலீஃப் ரெண்டு பேரும் நம்ம ஓப்பனா பேசுறோம். ஓகேவா? வித் டியூ ரெஸ்பெக்ட் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜாலியாகவும் பேசுவேங்க. கொஞ்சம் அது வந்து இல்ல கோச்சுக்காது. எனக்கு என்னன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சருக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து போயிட்டு இது இருக்கு. ரெண்டாவதுலயே இருக்கும். So, அதனால ஆமா, எப்படி இது போக போகுதுன்னு தெரியல. அதனால தான் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓ எஸ். இட்ஸ் அ நேச்சுரல் பினாமினன். இது வந்து நான் இன்வைட் பண்ணல, இல்ல மனுஷன் நாகரிகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் இதை கண்டுபிடிக்கல. இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அது பாராசிட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, மியூச்சுவல் அப்படிங்கிறதுல இருக்கு. நான் எப்போ என்னவா பார்க்குறேன், நான் மட்டும் இல்லை, ஹியூமன் சொசைட்டியில் அனிமல் யூசேஜஸ் மோஸ்ட்லி சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. அதில் அங்கங்கே சில எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குங்கிறதையும் நான் மறுக்கலை. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் சில இடங்களில் ஷீப் ஆடுகளையோ இல்லை மாடுகளையோ பாலியல் தேவைக்காக கூட சில பேர் தப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, தெருநாய்களை பண்ணுறாங்க. இதே எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் ஒரு மாடை ஒரு பாலுக்காக வைக்கிறாரு, வளர்க்குறாரு, அது ஒரு இறைச்சிக்காக வளர்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் பார்க்குறேன். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். எஸ். எந்த இடத்துல மாற்று கருத்து உங்களுக்கு? பேசிக்கா நீங்க வந்துட்டு சொல்ற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க, விக்டிமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் பிஃபோர் வி கோ இன்டு திஸ், நான் சொல்லாமா நீங்க சொல்றீங்க இந்த ஏஃபிட்ஸும் பண்றது இது வந்துட்டு மேன் மேட், இது இயற்கையானதுன்னு. இந்த டாபிக் நமக்கு வந்தே ஆனோம். பிகாஸ் இது வந்துட்டு இந்த டிபேட் அந்த பாட்காஸ்ட் நீங்க பண்ணதுல வந்துட்டு இட்ஸ் ஹேப்பன் அட்லீஸ்ட் ஒரு 8 டைம்ஸ்ல. பாரி உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் ஃபேலசின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு? சொல்லுங்க. டு யூ நோ வாட் இட் இஸ்? எஸ் ஆர் நோ? இல்லை தமிழில் எதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாது தமிழ்ல வந்துட்டு. அதான் அந்த வார்த்தை நீங்க எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை, அந்த லாஜிக்கல் ஃபேலசி. அது கருத்து பிழைன்னு சொல்ல வரீங்களா இல்ல நம்ம வந்து தப்பா யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நோ, தட்ஸ் தி மீனிங். அதாவது ஒரு பிரிச்சு சொல்ற மாதிரி இல்ல அது கிடையாது வந்துட்டு. இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனுக்கு நீங்க அரைவ் பண்ண முடியாது. லைக் ஒரு விஷயத்தை லாஜிக்கல் ஃபேலசின்னு சொல்லியாச்சுன்னா அதை எதிர்க்க முடியாது. நான் சொல்றது என்னன்னா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னேன். அப்படி தான் வந்துருக்கேன். அது வாங்க வந்து அதுதான் இது. ஓகே, இட்ஸ் an appeal to nature fallacy. Do you understand what appeal to nature fallacy means? நம்ம டிபேட்டை வந்து தமிழ்ல வைக்கிறோம். ரைட். நீங்க இங்கிலீஷும் சொல்லிட்டு தமிழையும் ஓகே பட் எப்படி நீங்க how do you translate? என்ன மீன் பண்ணி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல கொலோக்கியலா உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே தமிழ்ல சொல்லுங்க. ஓகே. ஒரு லாஜிக்கல் ஃபேலசினா வந்துட்டு அது நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றது தவறு. அதுக்கு ஒரு there is no other explanation. நீங்க ஒரு லாஜிக்கல் ஃபேலசி தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஸ்டேட்மென்ட் தப்புன்னு நீங்க சொல்ல வரீங்க தானே? எஸ். ஆனா அது நீங்க ஏன் தப்புன்னு உங்களுக்கு நான் I'm trying to explain to you நான் வந்துட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுதான் சொல்றேன் ப்ரோ. லாஜிக்கல் ஃபேலசினா தப்பு. இங்க வந்துட்டு அப்பீல் டு நேச்சர் ஃபேலசி அப்படின்னா இயற்கையா நடக்கிறதுனால அது நியாயம். இயற்கையா நடக்கிறதுங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகே, அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாங்க. அதனால நியாயம். இங்க நம்ம பேசுறது மாரல் வேல்யூஸ். இது வந்துட்டு ஒரு நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு விஷயம் வந்துட்டு நியாயம்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இயற்கையில கொல்றது நியாயம். ஒரு மனுஷன் இன்னொரு கொல்றது அதனால சரியாயிடுறது வந்துட்டு. இயற்கையில சிங்கம் வந்து மான வேட்டையாடி சாப்பிடுறது, அதனால நான் வந்துட்டு ஆட வெட்டுறது நியாயம். நோ, லாஜிக்கல் ஃபேலசி. இயற்கையில சிங்கம் வந்துட்டு அதனோட குட்டியையும் கொல்லும், அதனால நான் என் குட்டியை கொல்றேன் ஏன்னா சிங்கம் கொல்றது. ஸோ இட்ஸ் லாஜிக்கல் ஃபேலசி. இது எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஏஃபிட் எக்ஸாம்பிள், இந்த ஹோல் மியூச்சுவல் இட்ஸ் a mutual relation, symbiotic. அந்த ஏஃபிட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்துட்டு சொல்றீங்களே, that's wrong. Can you accept அது completely wrong? Do you think moral values humans உடைய இன்வென்ஷனா? I'm an atheist, so yeah. ஓகே, நான் ஒரு atheist, so yes. ஒரு ஹியூமன் பிலீஃப் அப்படிங்கிறது இது இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பீசிஸத்துக்குள்ளே வரும். உங்களுக்கே தெரியும் ஸ்பீசிசம்னா என்ன? ஆமா, அதாவது ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு இன்னொரு ஸ்பீஷிஸை விட அதாவது வேல்யூ பண்றது. அது ஒன்று, அது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். பட் ஸ்பீசிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸோடைய ஐடியாலஜி, இல்லை ஒரு ஸ்பீசிஸோடைய வே ஆஃப் லைஃப் எல்லா ஸ்பீசிஸுக்கும் பொருந்தும், இல்லை எல்லா ஸ்பீசிஸையும் டிக்டேட் பண்ணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்பீசிசம். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? டிபெண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்பீசிசம்ங்கிற நான். ஏன்னா இது ஹியூமன் சொசைட்டியோட மாரல் வேல்யூஸ்.
இட் டசன்ட் மீன் நத்திங் டு எ டாக், இட் டசன்ட் மீன் நத்திங் டு எ கேட். இதை நான் சொல்கிறேன். ஓகே. ஒரு பூனைக்கோ, ஒரு நாய்க்கோ, ஒரு மாட்டுக்கோ, ஒரு சிங்கத்துக்கோ, ஒரு புலிக்கோ, ஒரு எறும்புக்கோ, ஒரு ஏபிட்ஸ்க்கோ உங்களுடைய மாரல் ஒன்றுமே இல்லை. கரெக்ட். அதுக்கு அது தெரிய போகிறதும் இல்லை. கரெக்ட். ஸோ தே ஆர் ஃபாலோயிங் தேர் நேச்சுரல் லா, இன்ஸ்டிங்ஸ். ஆமா, நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ல அகைன் இன் an evolution பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் நேச்சர். அதுதான் சொல்றேன் ப்ரோ. நேச்சரும் மாரல்ஸும் சேர்ந்து வராது. நிறைய பேருக்கு அது அந்த கான்டெக்ட் புரியாம இருக்கலாம். அது ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். அவர் ஏபிட்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, செடிகளில் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சின்னதா ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒட்டிகிட்டு இருக்கும் சில செடிகளில். அது நீர்ச்சத்து அதிகமாக இருக்க செடிகளில் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த கான்டெக்ட்டில் நாங்கள் பேசுகிறதுனா, ஒரு எறும்பு கூட்டம் அந்த ஏபிட்ஸை தானாகவே எடுத்து போய் அதை ஒரு கூட்டில் வச்சுக்கும். அடுத்து வந்து அந்த ஏபிட்ஸை கொண்டு வந்து அந்த செடியில் உட்கார வச்சு அந்த ஏபிட்ஸ் வந்து செடியில் இருக்க நெக்டார் எடுத்து அந்த இதுக்கு கொடுக்கும், அதாவது ஆண்ட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் அந்த ஆண்ட்ஸ் வந்து அந்த ஏபிட்ஸை பாதுகாக்கும். ஸோ ஏபிட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்டோடைய பாதுகாப்பு. ஆண்ட்ஸுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏபிட்ஸோட தேன் அதுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு எப்படி நம்ம மாடை வச்சுருக்கோமோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒரு நார்மல் இன்செக்ட்ஸ் கிட்ட இருக்குங்கிறது தான் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் எக்ஸ்பிளனேஷன் கம்பேரிசன் கொடுத்தா மட்டும் போடாது. அதனால மனுஷன் செய்யறது நியாயம்ங்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய மாரல் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நாம் உருவாக்கிக்கிட்டது. ஆனால் இயற்கை விதின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த இயற்கை விதியில் உங்கள் மாரல்ஸ் மாறுது. இயற்கையில் ஒரு மாரல் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற. ஆமா, அதை தான் நான் சொல்கிறேன். அதனால இப்போ நான் சொல்கிறேன், அதனால மாறுறது. அதனால சிம்பிள். இப்போ நம்மளோட உணவு, நம்மளுடைய சாப்பாடு, இதெல்லாம் மனுஷன் உருவாக்கிக்கிட்டது மட்டும் சொல்ல முடியாது. இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். பட் கம்ப்ளீட்டாக நம்ம அதை மாறி போயிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம். இல்லை எங்கேயோ டாபிக் போயிட்டு நம்ம வந்துட்டு நான் சொன்னது லாஜிக்கல் ஃபேலசி பற்றி டீப்பாக போனால் தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த மிஸ்டேக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் டீப்பாக நான் சொல்ல வேண்டியது. சிம்பிளாக இருங்க, நீங்கள் வேற டாபிக் போயிட்டு. இல்லை நான் சொல்ல வரேன். நான் சிம்பிளாக என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஹோல்ட் அப்ல நான் பாரு. இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஃபுட்டா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன். வந்துட்டு இட்லி சாப்பிட்டீங்க. இட்லி எதில் மேட் ஆகுது? அரிசியும் உளுந்தம் பருப்பும். இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் கார்பன், ரைட்? கார்பன் லைஃப் ஃபார்ம். கார்பன் லைஃப் ஃபார்ம். இப்போ உங்களால கார்பனை சாப்பிட முடியுமா? நோ. இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் கார்பன் லைஃப் ஃபார்ம். ஆமா, அதுல இருக்கிறது கார்பன் தான். ஆமா, பட் யூ கான்ட் ஈட் டைரக்ட் கார்பன். ஆமா, அதனால இதுக்கு இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா புரிய மாட்டேங்குது வந்துட்டு. அது உங்களுக்கு புரியாதனால தான் நீங்க வீகனா இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இயற்கை விதிக்கு நீங்களும் நானும் அப்பாற்பட்டவன் கிடையாது.